Hey, hi guys. இன்னைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா 9th of May அண்ட் திரும்பவும் வந்து யமகா ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். என்னடா இவன் சும்மா யமகா ஷோரூமே போயிட்டு இருக்கானே, எப்போ தான் டெலிவரி எடுப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை கேட்க தான் நானே போயிட்டுருக்கேன். நம்ம வந்து வண்டி புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி போன மாதம் கரெக்டாக 2 வாரத்தில் தரேன்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. ஃபுல் அமௌண்ட்டாக வந்து பேங்க்லேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. நாங்களும் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறோம், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்களே தவிர திருப்பி ஃபோனும் பண்ண மாட்டானுங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கடைசியாக வந்து அன்றைக்கி எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கற்றுனாரு. ஃபுல் ட்ரான்சாக்ஷன் பண்ணியாச்சு. என் தம்பிக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது. ஸோ அதுக்குள்ளே டெலிவரி எடுக்கிற மாதிரி பிளானு. இன்னமும் அவனுங்க எதுவுமே சொல்லலையா. ஸோ அதனால் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கற்றுட்டாரு. அதனால் 6ஆம் தேதி சொல்கிறேன்னு நான் இன்றைக்கி 9ஆம் தேதியா, அன்றைக்கும் வந்து எதுவுமே சொல்ல. ஃபோன் பண்ணாலும் அது ஒரு மேனேஜர்கிட்ட கேட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னானுங்க, இல்லை மேனேஜர் நம்பராச்சும் அனுப்புகிறேன்னு சொன்னானுங்க, அதுவும் பண்ணல. ஃபோன் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இங்கே காட்டுப்பாக்க ஷோரூமில் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார். இந்த மாதிரி உங்களுக்கு அப்புறம் நான் புக் பண்ணேன் ப்ரோ, நானே வந்து டெலிவரி எடுத்துட்டேன், நீங்கள் இன்னும் எடுக்கலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தான் சொல்கிறானுன்னு தெரில, ஒன்றும் புரியல. ஸோ அது போயிட்டு நீங்கள் ஃபைனலாக கேட்க போகிறேன். எப்போ தான் சொல்ல போகிறானுங்க. ஏதாச்சும் சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க சைடுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும், வண்டி இருக்கா இல்லையான்னு தெரில, அதாச்சும் சொல்லணும்ல. ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. சரி, அதான் நீங்கள் நேரில் போயிட்டு என்ன தான் சொல்கிறானுங்கன்னு பார்ப்போம். அப்படி இது இந்த மாதத்துக்குள்ளே தர முடியலன்னா நான் வேறு எங்கேயாச்சும் வாங்கிக்கிறேன், எனக்கு மணி ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுவேன். ஆவடியில் வந்து யமகா ஷோரூமில் ஃபுல் கேஷ் பே பண்ணால் 1 வீக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் அங்கேயாச்சும் கொடுத்து நேற்று டெலிவரி எடுத்துக்கலாம். நானும் வந்து 2 வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து MT வீடியோ போட்டுடலாம், டெலிவரி வீடியோ போட்டு அதுக்கப்புறமா MTயில் நம்ம வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தா இவனுங்க எப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுதான் போயிட்டு இன்றைக்கி கேட்கணும். அண்ட் மிரர் வந்து கழட்டினேன் கைஸ். நேற்று வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் போனேன். ஸோ அதனால் வந்து கழட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். திரும்ப வந்து மாட்டணும். இன்றைக்கினா தெரில, மண்டே ஒரு ரோடே காலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஒரு வேளை பிளாக் கலருக்கு போயிட்டு அவ்வளோ டிமாண்டோ, ஏன்னா பிளாக் கலர் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தெரில, நீங்கள் போய் கேட்போம். நெக்ஸ்ட் மந்த்து 9th பர்த்டே. ஸோ அட்லீஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். நான் 1ஆம் தேதிக்குள்ளே தரா மாதிரி இருந்தால் நான் இங்கே எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா வந்து எனக்கு மணி ரிட்டர்ன் பண்ணுறேங்க, நான் வேறு எங்கேயாச்சும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பேச போகிறேன்னே போயிட்டு. அப்படி இல்லையா, எனக்கு முன்னாடி எத்தனை பேர் புக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டானுங்க, எனக்கு அப்புறம் எத்தனை பேர் புக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ போயிட்டு எல்லாத்தையும் தெளிவாக கேட்கணும் இப்போது. சரி, ஓகே கேஸ், நான் வந்து ஷோரூம் கிட்டே வந்துட்டேன். போயிட்டு பேசிவிட்டு என்ன தான் சொல்கிறானுன்னு கேட்டு போகும்போது வந்து கண்டினியூ பண்ணுறேன். போன மந்த் நீங்கள் தான் என்ன பேரில் புக் பண்ணியிருக்கீங்க? கிருபாகரன் அப்பா கேட்டு நல்லா வண்டி இப்போ சொல்கிறேன் பேங்க். ஆமாம், வண்டி அலாட்மெண்ட் இல்லைப்பா, அதை கொஞ்சம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ மேலே தான் வரும். அதான் நான் போன மந்த்தே நீங்கள் 20 டேஸில் தரேன்னு சொன்னீங்க. 3 மாதம் ஆகிட்டாங்க. நான் வந்து 1 மந்த்தில் வந்து அதை சொல்கிறேன். ஓகேங்களா? எந்த டேட்டில் புக் பண்ணியிருக்கீங்க? போன மந்த் 8 1 மாதம் ஆகிருக்கு. நீங்கள் 15 டேஸில் தரேன் நீங்கள், அதனால தான் நான் இங்கே வந்து பண்ணது. ஏன்னா அப்போ கமிஷன் கொடுத்த டைம் அதுதான். ஆனால் இது வந்து 3 மாதம் ஆகிட்டாங்க. சரி, நான் அட்லீஸ்ட் 1.5 மாதம் ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தேன். 1 மாதம் டிசம்பர்லேயே இருந்தாலும் 3 மாதம் அப்படியே வரும். ஆமாம், டிசம்பர் புக் பண்ணாலே ஒன்றும் வண்டி கொடுக்காம இருக்கேன். பிளாக் வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு. ஒயிட்டாக இருந்து தான் இருக்குது. ஒயிட்டாக இருந்து இல்லைங்களா? கடைசியில் பர்த்டே இருக்குது, அதுக்குள்ளே எடுக்கலாம் தான் சொல்லிட்டு பிளான். இந்த மாதம் கடைசியில் கொடுத்துட்றேன். ஒயிட்டாக எடுத்துக்கிட்டீங்களா சொல்லுங்கள். பிளாக்கு வெயிட் பண்ணுறதே நான். பிளாக் கலர் என்ன கலராக இருந்தாலும் 10 டேஸில் தரேன். ஓகேவா? பிளாக்கு மட்டும்தான் 120 ரூபா நான் தரேன். என் டேட் நம்பர் சொல்லிட்டு 18 பர்த்டே
மந்த்லி எடுக்கணும். அது இல்லை, இது இந்த மந்த்தோ எந்தோட இது ஸ்டார்ட் ஆகுதாமே, ஏதோ 50 ஏதோ ஸ்டார்ட் ஆகுதுனாங்க. அதோட வண்டி எடுக்கலாம். இல்லைப்பா மந்த் எண்டுக்குள்ளே வேணுமா? 10 டேஸில் எனக்கு மந்த் எண்டுக்குள்ளே நான் தரேன். 10 days 15 days 29ஆம் தேதி ஒரு வண்டி வருது. நம்ம வண்டி தான் நல்லா பண்ணி தரோம். 29ஆம் தேதி தான் வண்டியே வருது. வண்டி வரும். இது இப்போ 2 வண்டி வந்துருக்குன்னாங்களே. எதுவும் வரலப்பா, ஒயிட்டாக வந்து 6th அன்னைக்கு வந்திருக்குன்னாரு. நீங்கள் இல்லை 6th அன்னைக்கு தான் திரும்ப அலாட் பண்ணிருக்கீங்க. 6th அன்னைக்கு தான் அலாட் 2 வண்டி வந்திருக்குங்க என்கிட்ட. பேட்ச்லாம் வரலப்பா, ஒயிட்டாக இருக்குது. ஒயிட் ஆரஞ்சு வந்து இன்னைக்கு கூட ஒயிட் ஆரஞ்சு White orange. அதான் கேட்குறேன். கான்ஃபிடென்ட்டாக ஒயிட் ஆரஞ்சு இருக்குங்களா? கிரீன் ஓகேவா? கிரீன் சியான் கூட ஒரு- மேலே பாருங்க. சேலம் வந்து மேலே என்ன பண்ணுறது? இல்லை, நான் மற்ற கலரில் எனக்கு எதுவுமே செட் ஆகல. பிளாக் போட்டு அதனால தான் பிளாக்கு வண்டி எனக்கு கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஆரஞ்சு தான் அதிகமாக அலாட்மெண்ட் இருக்குது. சியான் அதிகமாக அலாட்மெண்ட் இருக்குது. பிளாக் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்குலாம் நான் தரேன். அதை சொல்லி தரேன். மந்த் இது இன்னும் 2 நாள் பேங்க் வந்து கேஷ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்ககிட்டே சொல்லியாச்சு, அவங்க அனுப்பி டிஸ்போஸ் விட்டுறாங்க. பண்ணுறது என்ன டேட்டு? 15 டிஸ்போஸ் பண்ணுங்க. இல்லை, அவங்க அனுப்பிடுவாங்க. நாளைக்கு இல்லை நாளைக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் நாங்கள் சொல்லியாச்சு, அவங்க உங்களுக்கு தான் இஎம்ஐ வேறு வரும். பரவாயில்லையா? நான் மந்த் எண்டில் வாங்கி தரேன். 15 தேதிக்குள்ளே அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த மாதம் EMI ஸ்டார்ட் ஆகும். அப்படி நீங்கள் வண்டி கேட்டீங்க. கையில் வந்துடும். அப்போ நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுங்க. அப்பாட்ட சொல்லி 15 தேதிக்கு மேலே டிஸ்கஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அடுத்த மாதம் EMI ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேங்க்ல கேட்பாங்க. அவங்க கட் ஆஃப் டேட் வச்சிருப்பாங்க. ஒரு பேங்க்ல 10 தேதி இருக்கும், ஒரு பேங்க்ல 15 இருக்கும், ஒரு பேங்க்ல 20 இருக்கும். சரிங்களா? 10 தேதினா பரவாயில்ல, ஒரு 2 நாள் தான், 2 நாள் தந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. அடுத்த மாதம் வரும். இல்லை உங்கள் இஎம்ஐ பிரச்சனை இல்லைன்னா மந்த் எண்டுக்குள்ள நான் வண்டி தரேன். ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. சரி, அப்பா நம்பர் கிட்டாரு. மேனேஜர் நம்பர் நீங்கள் அனுப்புகிறேன். நீங்கள் சரி. யாருக்கு அனுப்புறீங்க? இன்றைக்கே மெசேஜ் அனுப்பிச்சார். ரேஷன் நம்பருக்கு நம்பர் சொல்லு. 93 454 இந்த நம்பர் தான் கால் பண்ணுறது. இந்த 740 நம்பர் யாருக்குன்னே தெரியல. நான் வெயிட் பண்ணுவேன். என் நம்பர் 93 நம்பர்லேருந்து நீங்கள் கூப்பிட்டீங்க. பாருங்க, உங்கள் நம்பர் நான் இதுலேருந்து மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் நினச்சி நம்பருக்கு அனுப்பிச்சிக்க மாட்டேங்குது. இது நீங்கள் அதே மாதிரி கேட்டு பண்ணுறீங்க, பண்ணவே மாட்டேங்க. திருப்பி கால் நாங்களே தான் பண்ணிக்கலாம். மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க நம்பருக்கு. அதனால் நான் எத்தனை தடவை உங்களுக்கே பண்ணேன், நீங்களே பார்த்தீங்க. நீங்கள் திருப்பி கால் பண்ணுறீங்க, பண்ணவே இல்லை. திருப்பி நாங்களே தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைப்பா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கிருபா பேசியிருக்காங்க, என் நம்பர் கொடுத்துருக்கேன்னாங்க. சரி பேச சொல்லுப்பா, நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வண்டியை கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து நான் வண்டி தரேன். சரிங்களா? தைரியமாக நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுங்கள். மந்த் எண்டுக்குள்ள நான் வண்டி தரேன். ஏன்னா ஆவடியில்னா ஃபுல் கேஷ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் முடிச்சு விட்டுறான்னு சொன்னாங்க. ஆன்லைன் வச்சுட்டு தர மாட்டாங்கப்பா. இல்லை, இல்லை. எல்லாரும் அப்படி தான் போகிறாங்க. நான் மதுரை வாயிலே கேட்டேன். நான் அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. ஆமாம், என் காலேஜ் பசங்க போகிறவங்க எல்லாருமே எடுத்துருக்காங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. மொதல் வயலில் இருக்குன்றாங்க. ஃப்ரெண்டு எனக்கு அப்புறமா புக் பண்ணி எடுத்துருக்கான் டெலிவரி. அதனால தான் கேட்குறேன். வேறு வண்டி பண்ணிட்டு தரேன். மந்த் வெயிட் பண்ணுங்க. நான் டிஸ்போஸ் பண்ணுறதா பண்ணிடுங்க. பேங்க்ல கேட்டுட்டு செக்கான்றது என்னன்னு பார்த்துங்க. டிவியாக கொடுப்பாங்க. எஸ்பிஎஸ் பேங்காக இருந்தால் சரி, அதை பாருங்க மந்த்லியில் முடிச்சு நான் தரேன். சரி. கைஸ், இந்த என்எஸ் பாருங்களேன், ஃபுல்லாக டூரிங் மாடிஃபைடு. ஃப்ரண்ட்டில் ஃபாக் லைட்டு அது இதுன்னு பக்காவாக இருக்குது. அண்ட் உள்ளே பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோனில் திமுறாக பேசுகிறானுங்க, நேரில் வந்தால் வந்து இன்னும் வேறு மாதிரி பேசுகிறானுங்க. நம்பரும் அனுப்பவே இல்லை. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு நம்பருக்கு அமிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. வண்டியே 29ஆம் தேதி தான் வரும்னே சொல்கிறானுங்க. கடைசியாக பேசினதுக்கப்புறமா சரி இந்த மாதத்துக்குள்ளே 15 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறாங்க கடைசியாக உங்களுக்கு அப்படின்றானுங்க. நான் தான் நினச்சிட்ருக்கானுன்னே தெரில. இந்த மாதிரி ஆவடியில் நீங்கள் வேணாம்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணிட்டு ஆவடியில் புக் பண்ணிக்கிறேன், அவங்க 1 வீக்கில் முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா சரி மேக்ஸிமம் 15 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் கொடுத்துறேன்றானுங்க. வண்டிலாம் இருக்குது போல், இவனுக்கு தான் வந்து இழுத்து வச்சுட்டு இருக்கானுங்க, என்னன்னே தெரில. கடைசியாக இந்த மாதத்துக்குள்ளே கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ஷோரூமில் அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணிட்டு வேறு எதாவது எடுக்கணும், வேறு எங்கேயாச்சும். மதுரை வாயிலையும் சரி ஆவடியில் ஒரு ஷோரூம் இருக்குது, அங்கேயும் வந்து எனக்கு அப்புறமா புக் பண்ணவெல்லாம் டெலிவரி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்களே இந்த ஷோரூம் தான் புக் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாம் வந்து எடுத்தீங்களா இல்லையா, என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே எடுத்துடலான்னு பார்க்குறேன். நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைக்கும், ஏதாச்சும் வீடியோஸாக போடலாம். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. வேறு ஏதாச்சும் கலர்னால் 10 நாளுக்குள்ளே நான் எடுத்துடுறேன். பிளாக் மட்டும்தான் டிமாண்டு.
அது மட்டும் லேட்டாக ஊன்றானுங்க. தேதிக்குள்ளே நான் வந்து டெலிவரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறமா தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். நம்ம தான் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு எதுவுமே ஃபோன் பண்ண மாட்டானுங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி என் தம்பி தான் கேட்டுன்னு இருக்கணும் பாருங்களேன், டெலிவரி ஆகிடுச்சா, எப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி வந்துச்சான்னு. ஃபஸ்ட்டு என் தம்பி போய் கேட்டதுக்கெலாம் ஒழுங்காகவே பதில் சொல்லலை. இந்த மாதிரி போயிட்டு கேட்குறப்பறம் தான் சொல்கிறானுங்க தெளிவாக. இன்றைக்கினா 9ஆம் தேதியா? நான் சொல்கிறேங்க, இன்னும் ஒரு 5 நாள் 10 நாளில் பார்ப்போம் நான் தான் சொல்கிறானுங்கன்னு. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் தான் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ தான் டெலிவரின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணனே. இல்லைனா நான் மட்டும் தான் போயிட்டு தனியாக கேட்டு வந்திருப்பேன். ஸோ பார்ப்போம் கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம ஏதாச்சும் வீடியோ போடுவோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.